எனது பணியை எங்களது தேசிய மக்கள் சக்தியின் செயல்பாடுகளில் தற்பொழுது அரசியல் ஆளுங்கட்சியோடு நீங்கள் பயணித்து இந்த மக்களுக்கு நல்லொரு சேவையை செய்யக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருக்கோயில் பிரதேசம், அதாவது அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோயில் பிரதேசம் தனித்தமிழ் பிரதேசமாக விளங்குகின்றது. இங்கு 10 வட்டாரங்கள் 17 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இங்கு 7 அணிகள் போட்டியிடுகின்றன. அதிலே ஆளுங்கட்சி தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த ஆளுங்கட்சி சார்பிலே இங்கும் 19 பேர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 42% வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அது பின்பு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே 159 ஆசனங்களை பெற்று, அதாவது 3/2 பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கின்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட ஒருவர், திருக்கோயில் பிரதேச சபையிலே தற்பொழுது வேட்பாளராக களமிறங்கிய ஒருவர், தம்பலிவில் திருக்கோயில் இந்த பிரதேசத்திலே அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒருவரை நாங்கள் இன்று அவரது இல்லத்திலே தம்பிலிக்கு வந்து அவரது இல்லத்திலே சந்திக்கின்றோம். அவர் வேறு யாருமே திருவாளர் RM அன்டன் அவர்கள். அவர் ஆசிரியராக, அதிபராக, இப்படி பல கடிபங்களை இந்த சமூகத்திலே வைத்து பல சேவையாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் அவரது இல்லத்துக்கு வந்து சந்திக்கின்றோம். வணக்கம் திரு அண்டன் அவர்களே. வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டும், உங்களது கல்வி புலம், குடும்பம் தொடர்பாக சுருக்கமாக ஆரம்பித்து சொல்லுங்கள். நான் எனது சொந்த இடம் தம்பலிவில். எனது ஆரம்ப கல்வியை தம்பலிவில் அருணோதயா வித்தியாலயத்திலும், அதற்கு பின்னராக 6ஆம் தரத்திலிருந்து உயர்தரம் வரை எங்களது தம்பலிவில் மத்திய கல்லூரியிலும் கல்வி கற்று உயர்தரத்தில் சித்தியடைந்து, பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு விவசாய பட்டதாரி படிப்பை மேற்கொண்டு நான் ஒரு விவசாய பட்டதாரியாக வெளியேறி, பின்னர் 90ஆம் ஆண்டு இரத்தினபுரி மாவட்டத்திலே உள்ள ஜெயிலானி மத்திய கல்லூரியிலே விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி, அதன் பின்னர் இரத்தினபுரி மாவட்டத்திலே இருக்கின்ற இரக்குவானை பரிகோவான் கல்லூரியிலே கூடுதலான காலம் 8 வருடங்கள் அங்கு கடமையாற்றி இருக்கின்றேன். அதோடு இரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற இரக்குவானை அச்சலாம் மகா வித்தியாலயத்திலும் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி, அதன் பின்னராக 97ஆம் ஆண்டு அளவில் இடமாற்றம் பெற்று சொந்த ஊராகிய தம்பலிவிலுக்கு வந்து தம்பலிவில் மத்திய மகா வித்தியாலயத்திலே விஞ்ஞான ஆசிரியராகவும் விவசாய ஆசிரியராகவும் கடமையாற்றி, அதன் பின்னர் இறுதியாக 10 வருடங்கள் அதிபர் சேவைக்கு உள்ள வாங்கப்பட்டு அதிபராக 10 வருடங்கள் கடமையாற்றி இருக்கின்றேன். இறுதியாக விநாயகபுரம் மகா வித்தியாலயத்தில் அதிபராக இருந்து 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்று தற்பொழுது எனது பணியை எங்களது தேசிய மக்கள் சக்தியின் செயல்பாடுகளிலே ஈடுபட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தற்பொழுது அரசியலிலே ஈடுபட்டு வருகின்றேன். ஆம், கல்வி புலத்திலே நீண்ட புலமை உள்ளவர், அனுபவம் உள்ளவர் என்ற ரீதியிலே இன்று ஆளுங்கட்சியோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் போட்டியிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நான் முதலிலே கேட்பது என்னவென்றால், இந்த பிரதேசத்திலே இல்லாத ஒரு கட்சியோடு முதல் தடவையாக நீங்கள் இணைந்து முதல் தடவையாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றீர்கள். நீங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்த
காரணம் அல்லது அதில் நீங்கள் சேர்ந்ததன் அதன் ஈர்க்கப்பட்டதன் காரணம் என்ன? ஆம். நான் ஆரம்பத்திலே ஆசிரியராக இருந்த பொழுது எங்களது ஜேவிபியின் ஆசிரியர் தொழிற்சங்கம் ஒன்று இருந்தது. அதிலே உறுப்பினராக இருந்து அவர்களின் கொள்கைகள் நமது சமூகத்துக்கு அதாவது அடிப்படையிலே உள்ள அடிமட்டத்திலே உள்ள மக்களுக்கான வாழ்க்கையை மேம்படுத்தலில் இருந்துதான் செயல்பாடுகள் ஆரம்பிக்கின்றது. அந்த வகையிலே இந்த மக்களுக்கு ஒரு நல்லொரு சேவையை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருந்ததனால் நான் சென்ற வருடம் நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் திகாமடுல்ல மாவட்டத்தில் தமிழ் ஒருவராக நான் போட்டியிட்டேன். மொத்தமாக 10 வேட்பாளர்கள் நாங்கள் திகாமடுல்ல மாவட்டத்திலே போட்டியிட்டோம். அதிலே தனி தமிழாக நான் மாத்திரம் இருந்தேன். ஏனைய எங்களது 5 சிங்கள சகோதரர்களும் ஒரு முஸ்லீம் சகோதரரும் 4 முஸ்லீம் சகோதரர்களும் நானுமாக 10 பேர் நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே ஒன்றாக நாங்கள் ஈடுபட்டு வந்தோம். ஒரு மேடையிலே நாங்கள் எல்லோரும் இருந்து எங்களது பிரச்சார வேலைகளை மேற்கொண்டோம். இது எங்களது கட்சியில இன ரீதியான மொழி ரீதியான இந்த பாகுபாடு ஒன்றும் இல்லை. அப்ப இதுதான் தற்பொழுது எங்களுக்கு தேவையான ஒரு விடயமா இருப்பதனால்தான் நான் இந்த கட்சியிலே ஈடுபட்டு தேர்தலிலும் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வரையிலே முதலாவது தரத்திலே நான் பெறக்கூடியதாக இருந்தது. அந்த அளவிலே மக்கள் எங்கள் கட்சி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த முறை எங்களது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருக்கோயில் பிரதேசத்திற்கு ஒரு குழுவினரை களமிறக்கி நானும் போட்டியாளராக இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் எங்களது சமூகத்துக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலைகளை முழுமையாக செயல்படுத்தலாம். அதாவது ஒரு திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படுமாக இருந்தால் முழுவதுமாக அந்த திட்டத்துக்கே போய் சேரும். இதிலே இடையிலே தரகர்களுக்கோ அல்லது வேறு வகையிலோ அந்த நிதி சென்றடையாமல் மக்களுக்காகவே முழு நிதியும் போகும். அந்த வகையிலே தான் நாங்கள் எங்களது கட்சிக்குரிய சிறப்போடு நாங்கள் இந்த முறை இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். எங்களுக்கு மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய கட்சி, ஜனாதிபதி எங்களது கட்சியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இதன் மூலமாக நாங்கள் கூடிய அளவிலான அபிவிருத்தியை எங்களது பிரதேசத்துக்கு எங்களால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியிலும் இருப்பதனால் எங்களுக்கு தற்பொழுது மிகவும் சிறப்பான ஒரு ஆதரவு இருந்து கொண்டிருக்கின்றது. 7 மாதங்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் பொதுவான அபிப்பிராயம், குறிப்பாக வடகிழக்கு பகுதியிலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தும் சொல்லாடலிலே இருக்கின்றன. எதுவும் நடைமுறைக்கு வந்ததாக தெரியவில்லை. எந்தவித அபிவிருத்தியை நாங்கள் காணவில்லை. நாங்கள் ஏமாந்து விட்டோமா என்று கூட கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் இந்த பிரதேசத்தின் ஒரு முகவர் அல்லது அந்த கட்சியின் பிரதிநிதி என்ற அடிப்படையிலே மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மக்களிடம் பரவலான ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த அரசாங்கம் எதிர்பார்த்த அளவிலே ஒரு விதமான அபிவிருத்தி வேலைகளையும் செய்யவில்லை என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. நாங்கள் முக்கியமாக எங்களது பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு விவசாயிகளை கூடுதலாக கொண்ட ஒரு பிரதேசம். ஆகவே நாங்கள் விவசாயிகளில் இருந்து நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இதுவரை காலமும் ஒரு ஹெக்டேர் நெல் வயலுக்கு 15,000 ரூபாய் உரமானியமாக வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது 25,000 ரூபாயாக கொடுக்கப்பட்டு விவசாயிகள் அதை பெற்றிருக்கின்றார்கள். ஆக முதலாவது விவசாயிகளுக்கான ஒரு செயல் திட்டத்தை தான் அரசாங்கம் ஆரம்பித்தது. அதற்கு அடுத்ததாக நெல் விலையிலே எங்களுக்கு பாரிய ஒரு வீழ்ச்சி வந்து கொண்டிருந்தது. அதை முன்னர் ஒரு காலத்திலே 100 ரூபாய் ஒரு கிலோவுக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது விவசாயிகளினால். ஆனால் அதற்கு மேலதிகமாக எங்களது அரசாங்கம் 120 ரூபாவை ஒரு கிலோ நெல்லுக்கு கொடுத்து நிர்ணயித்தது. இதனால் ஒரு 66 கிலோ கொண்ட ஒரு நெல் மூடையினுடைய விலை கிட்டத்தட்ட 7,920 ரூபாய் வகையிலே அதிகரித்தது. சென்ற பெரும்போகத்திலே இதனால்
பல விவசாயிகள் நன்மை அடைந்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு விளைச்சலும் கிடைக்கப் பெற்று கூடுதலான வருமானத்தை பெற்றார்கள். இதற்கு மேலதிகமாக அடுத்ததாக நாங்கள் எங்களது பாடசாலைகளை எடுத்துக்கொள்வோமானால் இருந்தால் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதிலே இடையூறை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்காக 6000 ரூபாய் கொடுப்பனவு ஒன்று மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக வயோதிபர்களுக்கு வழங்கப்படுகின்ற 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல புலமை பரிசில் பெறுகின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு வகையிலும் அதற்கு மேலதிகமாக இம்முறை எங்களது அரச ஊழியர்களுக்கு இருந்த அலவன்ஸாக கொடுக்கப்பட்ட தொகையெல்லாம் அவர் அடிப்படை சம்பளத்திலே கூட்டப்பட்டு நல்ல ஒழுங்கான ஒரு சம்பள மீளாய்வு செய்யப்பட்டு சம்பள உயர்ச்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே மக்கள் கூறுகின்றார்கள் அரசாங்கம் அரச ஊழியரை மாத்திரம் கவனித்து விட்டது என்று. அது அவ்வாறு இல்லை. அரச ஊழியர்கள் தாங்கள் விரும்பியவாறு சம்பளத்தை உயர்த்தி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் செய்கின்ற தனிப்பட்ட வேலைகளுக்கு, உதாரணத்துக்கு ஒரு கூலியாளாக இருந்தால் முதல் ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு கூலியாளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்பொழுது அவர்கள் 2500 ரூபாய் வரையிலே காசை கேட்கின்றார்கள். அப்ப இது அதிகரிக்கிறது அரசாங்கம் இல்லை, அது தாங்களாகவே அதிகரித்துக் கொள்ளுகின்றார்கள். இதே போல மேசன் தொழில் செய்கின்றவர்கள் தங்களது மேசன் ஒரு நாளைக்கான கூலி 3500 ரூபாயும் உதவியாளருக்கு 2500 ரூபாய் ஆகவும் அதை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை உயர்த்துவது மட்டும்தான் அரசாங்கம். மற்றைய சம்பளங்கள் எல்லாம் கூலி ஆட்களுக்குரிய விடயங்கள் எல்லாத்தையும் நாங்களாகவே உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் விடுபட்டு போயிருந்த அரசு ஊழியர்களுக்கு இம்முறை சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மக்கள் எல்லோரும் தற்பொழுது நாட்டிலே ஒரு அளவு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக எங்களோட அஸ்வஸ்ம கொடுப்பனவுல விடுபட்ட மக்களுக்காக மேலும் 4 லட்சம் பேருக்கான கொடுப்பனவுகள் எதிர்வருகின்ற மாதத்திலே இருந்து வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களது அரசாங்கம் நேரடியாக நாங்கள் பார்த்தால் ஒன்றும் செய்யவில்லை போல் இருந்தாலும் அத்தனை மக்களுக்குமான சம்பளத்தை, அதாவது கொடுப்பனவுகளை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இன்னொரு விடயம், எங்களது ஓய்வூதியக்காரர்களுக்கு 3000 ரூபாய் ஏற்கனவே சம்பள உயர்ச்சி ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான நிறைய விடயங்களை அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அரசாங்கத்தின் பல வேலை திட்டங்கள் தொடர்பாக அழகாக நீங்கள் அதை இங்கு கூறியிருந்தீர்கள். நேராக திருக்கோயில் பிரதேச சபைக்கு வருகின்றேன். 17 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய இந்த சபையிலே 7 அணிகள், 2 சுயேட்சை அணிகள் உட்பட போட்டியிடுகின்றன. இதிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்றீர்களா இங்கு உங்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியும், அல்லது இணைந்து ஆட்சி அமைக்க நீங்கள் கருதுகின்ற பட்சத்திலே எந்த அணியோடு சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைப்பீர்கள், அல்லது ஆட்சி அமைக்க போகின்ற அடுத்த கட்சி உங்களிடம் ஆதரவு கேட்டால் எந்த அணிக்கு உங்களது ஆதரவை வழங்குவீர்கள் என்று கூறலாம்? இது ஒரு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு விடயம், நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் இப்ப இந்த முறைதான் எங்களது திருக்கோயில் பிரதேச சபைக்காக தேசிய மக்கள் சக்தி முதன்முறையாக போட்டியிடுகின்றது. அப்ப இந்த வகையிலே நாங்கள் அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு கிடைக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து அதற்கான வேலை திட்டங்களை வகுத்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறு ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுமாக இருந்தால் இன்னும் ஒரு கட்சியுடன் சேர வேண்டிய நிலைமை, அவ்வாறான ஒரு நிகழ்வுகள் தேவைப்படுமாக இருந்தால் இது தொடர்பாக எங்களது மாவட்ட குழு ஒன்று இருக்கின்றது, அம்பாறை மாவட்ட குழு. அப்ப இதை குழுதான் தீர்மானிக்கும் நாங்கள் இந்த கட்சியோடு இணைந்து கொள்ளலாம் அல்லது தனித்து இயங்குவதா என்பது தொடர்பாக. இது தொடர்பாக நாங்கள் முடிவெடுக்க முடியாது. எங்களது மேல்மட்டத்தில் இருக்கின்ற அம்பாறை மாவட்ட குழுதான் இதற்குரிய தீர்மானத்தை எடுக்கும். நீங்கள் திருக்கோயில் பிரதேச சபை கைப்பற்றுகின்ற பட்சத்திலே அல்லது ஆளுங்கட்சியின் ஒரு அங்கமாக இருக்கின்ற பட்சத்திலே உங்களால் இந்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்படக்கூடிய வேலை திட்டங்களை நீங்கள் இனங்கண்டிருக்கின்றீர்கள்.
இருக்கின்றீர்களா? அது தொடர்பாக சற்று சொல்லுங்களேன். எங்களது பிரதேசம் இதுவரைக்கும் எங்களது பிரதேச சபையை ஆட்சி செய்த கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றவை அவர்கள் அரசாங்கத்து கட்சி சார்பாக இல்லை, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஆகவே அந்த அபிவிருத்திகள் நேரடியாக பிரதேச சபைக்கு வருவதிலே சில இடையூறுகளையும் எதிர்நோக்கி இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கட்சி. ஆகவே எங்களது பிரதேச சபையிலே பிரதேசத்துக்கு உட்பட்ட பெறப்படுகின்ற பணத்தினை கொண்டு எங்களது பிரதேச சபையை நாங்கள் கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அதற்கான நிதியை அரசாங்கத்திலே இருந்து பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் அந்த நிதி நேரடியாக எங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் ஏனெனில் எங்களிடம் எந்த விதமான மோசடி ஊழல் ஒன்றுக்கும் இடமில்லை என்பது அரசாங்கத்துக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் அவர்களின் முகவர்களாக இருக்கின்றோம். எனவே நிதிகளை நாங்கள் பெறுவதிலே மிகவும் இலகுவானதாக இருக்கும். இதை கொண்டு நாங்கள் இனங்கண்டிருக்கின்ற எங்களது பிரதேசத்திலே வீதிகள், தெருவிளக்குகள், வடிகான்கள், குப்பை அகற்றுவது போன்ற விடயங்களில் ஒரு வீழ்ச்சியான நிலைமை காணப்படுகின்றது. பாதைகள், செப்பனிடப்பட்ட பாதைகளும் கூட சரியான முறையிலே பராமரிக்கப்படவில்லை. எங்களது பிரதேசத்துக்கு முதலாவது நாங்கள் வீட்டிலே இருந்து வெளியேறினால் எங்களுக்கு பாதை தேவை. அந்த பாதை சரியான முறையில இல்லாத கட்டத்திலே எங்களது செயல்பாடுகள் அனைத்துமே பின்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முதலாவதாக எங்களது பாதைகளை நாங்கள் இதுவரைக்கும் இனங்கண்டிருக்கின்றோம். இவை முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில செய்ய வேண்டியது என்று. எனவே மக்கள் கூடுதலாக இருக்கின்ற இடங்களிலே தான் தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களிலே தேவையற்ற இடங்களிலே அபிவிருத்திகள் பாதைகள் கூட போடப்பட்டிருக்கின்றது. தேவையான இடங்களிலே போடப்படவில்லை. அந்த உறுப்பினர்கள் அவங்களுக்கு விரும்பியவாறு வேலை செய்தார்கள். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தினுடைய கட்சி ஒரு கட்டுக்கோப்பின் அடிப்படையிலே, ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தான் செயல்பட போகின்றோம். ஆகவே எங்களது வேலை திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் சிறப்பானவையாகத்தான் இருக்கும். இதிலே தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரியான செயல்பாடுகள் இங்கு இடம்பெறாது. தமிழ் மக்கள் அம்பாறை மாவட்டத்திலே சிறைந்து வாழ்கின்ற பிரதேசம் இது. சுமார் 22,000 வாக்காளர்கள் இருக்கின்ற பிரதேசம் இது. நீங்கள் எனவே விநாயகபுரம் மகாவித்தியாலயத்தின் அதிபராக இருந்திருக்கின்றீர்கள். அந்த பாதை உட்பட சில பாதைகள் போட்டு ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே பழுதடைந்திருப்பதாகவும், பிரதேச சபையிலே சில ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் பரவலாக இந்த முகநூல் வாயிலாக அல்லது சமூக ஊடகங்கள் வாயிலாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. சில வேட்பாளர்கள் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்றும் சொல்கிறார்கள். ஊழல் மோசடிக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியிலே நீங்கள் முதன்மையானவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆட்சி அமைக்கின்ற பட்சத்திலே அல்லது எதிர்கட்சியாக இருக்கின்ற பட்சத்திலே இப்படியான செயற்பாடுகளை எவ்விதம் கையாளுவீர்கள்? தற்பொழுது நீங்கள் கூறியது போல விநாயகபுரம் பாடசாலைக்கு செல்கின்ற வீதி அண்மையிலே தான் புனரமைக்க போடப்பட்டது. அது பல இடங்களிலே நேற்று நான் அந்த பாதையிலே சென்ற பொழுது 2-3 இடங்களிலே பெரிய அளவிலான உடைவுகள் காணப்படுகின்றது. ஆகவே அது சீராக போடப்படவில்லை. ஆனால் எங்களது அரசாங்கத்தின் ஊடாக எங்கள் பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றுகின்ற பொழுது நாங்கள் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது முழுமையான தொழில்நுட்பவியலாளர்களின் உதவியோடு நாங்கள் மோசடி இல்லாமல் அந்த வீதிகளை நாங்கள் ஒழுங்காக புனரமைக்க எங்களால் முடியும். ஆனால் ஒரு விடயம், முகநூல்களில் பலரும் பலவாறான கருத்துக்களை தெரிவிப்பார்கள். ஆனால் அதிலே முழுவதுமாக உண்மையும் இல்லை. ஏனென்றால் சில முன்னர் இருந்த பிரதேச சபைகளும் சில நல்ல வேலை திட்டங்களையும் செய்திருக்கின்றார்கள். ஆக நாங்கள் முழுமையாக எல்லாவற்றையும் அவர்கள் மீது பிழை என்று பழி போட முடியாது. ஆனால் எங்களது அரசாங்கம் வருமாக இருந்தால் இது மக்களினுடைய தீர்வின்படிதான் எங்களது வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எங்களது வட்டாரத்திலே 10 வட்டாரத்திலேயும் 10 வட்டார குழுக்கள் இருக்கும். அந்த வட்டார குழு 10 பேரை கொண்டதாக இருக்கும். அந்த வட்டாரத்துக்குரிய வேலைகளை அவர்கள் தான் எங்களுக்கு தருவார்கள்.
முடிவெடுத்து எங்களிடம் ஒப்படைக்கப்படும். அதன் அடிப்படையிலே தான் எங்களது வேலைகள் நடைபெறும். ஆகவே மக்களுக்கு தேவையான விடயங்களை முன்னுரிமை அடிப்படையிலே நாங்கள் செய்து கொள்வோம். அங்கே நான் ஒரு வேலை நடக்கின்ற பொழுது மக்களே வந்து அதை பார்வையிடலாம். இது எந்த அளவிலே நடக்கின்றது, தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கின்றார்களா, யார் இதை செய்கின்றார்கள் என்று உடனடியாக எங்களது மேல் மட்டத்தை, அதாவது அரசாங்கத்துக்கு கூட அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் செய்கின்ற வேலையிலே பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒன்றும் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. கூடிய அளவிலே நாங்கள் அந்த முழு நிதியையும் மக்களுடைய பயன்பாட்டுக்குத்தான் பயன்படுத்துவோம் என்பது எங்களது கட்சியினுடைய கொள்கை, எங்களது உறுதியாக இருக்கின்றது. முழுவதுமாக முன்னர் இருந்த பிரதேச சபையிலே இருந்த அமைப்புகளை குறை கூறுவதும் பொருத்தமில்லை. ஏனென்றால் அவர்களும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கித்தான் வேலை திட்டங்களை செய்திருப்பார்கள். ஆகவே இனிமேல் அவ்வாறான பிழைகள் நடக்காமல் பாதுகாப்பதுதான் எங்களது கொள்கையாக இருக்கும். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் பொதுவாக கூறுகின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், கடந்த தேர்தல்களிலே தெரிந்தோ தெரியாமலோ தமிழர்கள் உங்களது கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதனால் எமது உரிமைகள் அல்லது தேசியம் அல்லது சுயநிர்ணய உரிமை என்பனவெல்லாம் அடிபட போகின்றன என்ற ரீதியிலே சொல்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலை, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எமது சமூகத்தின் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றோம் என்பது போன்ற வாசகங்களை பரவலாக கூறி வருகின்றதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. அப்படியானால் தமிழ் மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதன் மூலம் அவர்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக் கொள்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுகின்றது. இந்த இடத்திலே தமிழ் சமூகம் சார்ந்த ஒருவர் நீங்கள் இந்த தேசிய கட்சிக்கு வாக்கு சேர்த்து கொடுக்கின்ற ஒரு கட்டமைப்பில் இது பொருள் வழங்கப்படுமா, அல்லது இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதுவரைக்கும் எங்களது பிரதேச சபைகளை, அதாவது உதாரணமாக திருக்கோயில், ஆலையடிவம்பு போன்ற பிரதேச சபைகளை தமிழ் கட்சிகள் தான் இதுவரைக்கும் ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. ஆனால் எங்களது அரசாங்கத்திலே இப்ப எங்களது பிரதேசத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அபிவிருத்திகள் குறைந்தது தெரியும், பார்க்கிற நேரமே தெரியும், நீண்ட காலமாக அபிவிருத்தி ஒன்றும் நடைபெறவில்லை என்று. இப்ப எங்களது கட்சியினுடைய, அதாவது நமது கட்சியினுடைய அடிப்படை வந்து இன மத மொழி அப்படியான பாகுபாடுகள் இல்லாத எல்லோரையும் இலங்கை பிரஜைகளாக மதிக்கின்ற ஒரு கட்சி. ஆகவே நாங்கள் இந்த இன ரீதியாக பிரிந்து நிற்கின்ற பொழுது அரசாங்கத்திலே இருந்து நாங்கள் எதிர்கட்சியின் பக்கம்தான் நிற்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுக்கான அபிவிருத்தி வேலைகள் இதுவரைக்கும் குறைவடைந்து சென்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற நிதியை நாங்களும் பயன்படுத்தி நாங்கள் ஆளும் கட்சியினுடைய அங்கத்தவர்களாக நாங்களும் இருக்கின்ற பொழுதுதான் எங்களது பிரதேசத்தையும் ஏனைய பிரதேசங்களினுடைய அபிவிருத்தியை போல நாங்கள் கொண்டு வர முடியும். ஆகவே நாங்கள் தமிழர்கள், அதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, நாங்கள் தமிழருக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் தமிழ் மக்களுக்குரிய அபிவிருத்தி தான் எங்களது நோக்கமாக இருக்கின்றபடியால் மக்களும் இப்ப அந்த கருத்துக்களை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் சென்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் கூட நான் 9,000 வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது. ஏன்னா மக்கள் விழிப்படைந்திருக்கின்றார்கள், நாங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும். நாங்கள் இப்பொழுது சேர்ந்திருப்பது அரசாங்கத்தினோடு, அரசாங்கத்தினுடைய கொள்கையில இன மத மொழி வித்தியாசம் இல்லை. அப்ப நாங்க அங்க எல்லோரும் ஒன்று. ஆகவே நாங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கோ எங்களது சமூகம் பின்னோக்கி செல்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நாங்கள் நன்றாக எங்களது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்பொழுது இருக்கின்றது. ஆளுங்கட்சியோடு இணைந்து இந்த மக்களுக்கு பல அபிவிருத்திகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். திருக்கோயில் பிரதேச இந்த கட்சிக்குரிய இணைப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். வழிநடத்த வேண்டிய தலையாய பொறுப்பு ஒரு கல்விமானிடம் விடப்பட்டிருக்கின்றது. இங்கு ஒரே ஒரு கேள்வியை இறுதி நேரத்தில் கேட்கலாம் நினைக்கின்றேன். இந்த பிரதேச செயலகங்களிலே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதுண்டு. குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு அம்பாறை கரையோர பிரதேசங்களிலே தமிழ் பிரதேசங்களுக்கு
திரு ஆதம்பாவா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கல்முனையிலும் அப்படி. ஆனால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு திருவாளர் வசந்த பியதிஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அங்கு உள்ள மக்களது ஒரு கவலை என்னவென்றால், இதுவரைக்கும் அங்கு நியமிக்கப்பட்டவரால் அங்கு அந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. ஏனைய இடங்களிலே நடத்தப்பட்டிருக்கின்றது. இது ஏன் எங்களை ஏமாற்றுகின்றார்களா அல்லது என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவர்கள் தெரிய விரும்புகின்றார்கள். உங்களுக்கு அது தொடர்பாக ஏதாவது தெரிந்தால் நீங்க இந்த இடத்திலே பகிரங்கமாகவே கூறலாம். எங்களது பிரதேசத்திலே திருக்கோயில் பிரதேச செயலகத்தில் எங்களது தொடர் ஆதம்பாவா பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையிலே அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. இது போல அக்கரைப்பற்று, அதாவது ஆலையடி வெம்பில் நடைபெற்றிருக்கின்றது, பொத்தியிலே நடைபெற்றிருக்கின்றது. கல்முனைக்கு எங்களது வசந்த பியதிச நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அது சில நேரம் அந்த கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கான காரணம், சென்ற மாதம் முழுவதுமாக எங்களது வரவு செலவு திட்டத்திற்கான பாராளுமன்ற ஒன்று கூடல்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. மற்றும் அவர் ஒரு பிரதி அமைச்சர், நிறைய பொறுப்புகள் அவருக்கு இருக்கின்றது. அதனால் அதை தொடர்ந்து எங்களுக்கு இந்த பிரதேச சபை தேர்தலும், அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் வந்துவிட்டது. அதனால் அவருக்கு சில வேளை உரிய வேளையிலே அந்த கூட்டத்தை கூட்டுவதிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். நான் நினைக்கின்றேன் இந்த 6ஆம் தேதி நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை தொடர்ந்து எதிர்வருகின்ற மாதத்திலே 6ஆம் மாதத்திலே பெரும்பாலும் அந்த கூட்டம் நடத்துவதற்கான ஒரு உறுதிப்பாட்டை நான் கூற முடியும். ஏனென்றால் எங்களது கட்சி எல்லோரையும் சமனாக பார்க்கின்றது. அந்த தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள் என்ற அவ்வாறு இல்லாமல், மொழி ரீதியாக தமிழ் சிங்களம் என்று இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றது. எனக்கு நானும் வசந்த பியதிச அவர்களும் நாங்கள் பிரச்சாரத்துக்கு ஒன்றாக எல்லாம் சென்றிருக்கின்றோம். அவரை பற்றி தனிப்பட்ட முறையிலும் நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இது இழுத்தடிக்கப்படவில்லை. ஆனால் சில இடைஞ்சல்களால அது தடைப்பட்டிருக்கின்றது. விரைவிலே கூட்டம் நடத்துவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாத பட்சத்திலே நாங்கள் அதை மேலிடத்துக்கு அறிவிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதை நாங்கள் எந்த விதமான ஐயப்பாடும் அதில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ச்சி. நல்ல பதிலை, தெளிவான பதிலை கூறியிருந்தீர்கள். இங்கு நான் இறுதியாக கேட்க விரும்புவது, திருக்கோயில் பிரதேச சபையிலே 7 அணிகள் போட்டியிடுகின்றன. உங்களுக்கு சவால் என்று நினைக்கக்கூடிய அணி எது? அல்லது நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வழிகளிலே தடங்கலாக இருக்கக்கூடிய அணி எது? அவர்களை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்ள போகின்றீர்கள் என்றபடி தொடர்பாக சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு சவாலாக இருக்கின்ற அணி என்று குறிப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இந்த பிரதேசத்திலே ஆட்சியிலே இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்களுக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கின்றது. அதே போல நாங்கள் அரசாங்கத்து கட்சி என்ற சார்பிலே எங்களுக்கும் நிறைய வாக்குகள் இருக்கின்றது. அது போல ஏனைய சுயேட்சை குழுக்களும், இது பிரதேச ரீதியான ஒரு எலெக்ஷன். அதாவது இந்த தேர்தலிலே உறவினர்கள் கூடுதலாக உள்ளவர்களுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவரையும் குறைத்து மதிப்பிடையும் முடியாது. ஆனால் எங்களுக்கு மற்ற கட்சிகளை விட ஒரு விசேடமான தன்மை இருக்கின்றது, சிறப்பு இருக்கின்றது என்னவென்றால், நாங்கள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். எனவே அரசாங்கம் தான் மக்களுக்கு எதையும் செய்யக்கூடியது. ஆகவே எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு ஒன்று இருப்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். சவாலாக இருப்பது இது என்று சரியான முறையிலே கூற முடியாது. எனவே நாங்கள் இந்த போட்டியிடுகின்ற அனைவரும் எங்களது பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் அதிகமான உறவினர்கள். ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு போன்றுதான் மற்றவர்களுக்கும் இருக்கும். அதிலே மக்கள் தெளிவடைய வேண்டும். யாருக்கு வாக்களித்தால் எங்களது பிரதேசம் விரைவாக அபிவிருத்தி அடையும் என்பதை மக்கள் தெளிவாக சிந்தித்து செயல்படுவார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த பிரதேசத்திலே எரியும் பிரச்சனையாக இருப்பது இந்த இல்மனை பிரச்சனை.
இந்த பிரதேசத்துக்கே உரிய வளம் அது. அந்த விடயத்திலே பலர் சம்பந்தப்பட்டிருப்பதாக அரசியல் பிரசர்களாக கதைகள் அடிபடுகின்றன. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரச கட்சியின் பிரதிநிதியாக இந்த பிரதேசத்திலே இருந்து கொண்டு இப்படியான நடவடிக்கை, அதாவது எமது வளம் சுரண்டப்படுவதை இதை தடுத்து நிறுத்த உங்களால் முடியாதா, அல்லது இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கிறீர்களா? சென்ற மாதம் இல்மனைட் தொடர்பாக ஆரம்ப வேலைகளை செய்வதற்காக அந்த இல்மனைட் எடுக்கின்ற அந்த கம்பெனி வருகை தந்திருந்தார்கள். அந்த இடத்திலே அது எடுக்கப்படுகின்ற இடம் வந்து தாண்டியடியின் பின்புறமாக உமிரி பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே. அப்ப அந்த இடத்திலே இல்மனைட் சாம்பிள் எடுக்க போன நேரத்திலே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அதை நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதேச செயலகத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு நாங்களும் சென்றிருந்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த உறுப்பினர்களும் ஏனைய பொது அமைப்புகளை சார்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இல்மனைட் வந்து இலங்கையில இது போன்று இன்னும் 12 இடங்களிலே எடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த கம்பெனியால சொல்லப்பட்ட விடயம், இதனால் பாதிப்பு சிறிதளவு ஏற்பட்டாலும் நன்மைகள் இந்த பிரதேசத்துக்கு கூடுதலாக இருக்கும் என்று ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் மக்கள் அங்கு வந்திருந்த இவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னராக அது சிறிது காலத்திற்கு இந்த தேர்தல் நடைபெற்று முடியும் வரைக்கும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இனி அது ஆரம்பத்திலே இருந்த அரசாங்கத்தினால் தான் அந்த அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது வந்து ஒரு அரசாங்கம் சார்ந்த விடயமாக இருப்பதனால் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே இது தொடர்பான கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது. இது எங்கட பிரதேசத்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் ஒரு விடயம் அதிலே தெளிவாகின்றது. இந்த இல்மனைட் அகலப்படும் போது அதிலே பாதிப்புகளும் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் நன்மைகளும் இருக்கின்றது. ஆகவே ஒரு அரசாங்கம்தான் அதை தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் தனிப்பட்ட முறையில கருத்துக்களை தெரிவிக்க இயலாது. நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்ற ரீதியிலே ஓரளவு அந்த நிலைமைகள் பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் கருத்துக்களை வெளியிடுவதற்கு எனக்கு அதிகாரமும் இல்லை. அவர்கள் பிரதேச சபையினரோ அல்லது பிரதேச செயலகத்தினரோ அல்லது மாவட்ட செயலகத்தினரோ அனுமதிக்கு அப்பால் புவிச்சரிதவியல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்று நேரடியாகவே களத்தில் இறங்கியிருந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டது. நாங்களும் அந்த களத்திலே ஊடாடியவர்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் கூறியது சரியான ஒரு பதிலாக இருக்கக்கூடும். எது இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு அதனை பார்த்துக் கொள்ளலாம் என்ற விடயத்தை சொல்லி, திருக்கோயில் பிரதேசத்திலே 10 வட்டாரங்கள் இருக்கின்றன. இதிலே உங்களது பார்வையிலே அல்லது உங்களது கணிப்பிலே என்றால் இன்னொரு வார காலம் தான் இருக்கின்றது. இதிலே 10 வட்டாரங்களில் எத்தனை வட்டாரங்களை உங்களால் கைப்பற்ற முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இது ஒரு சொல்லக்கூடிய விடை, நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஆனால் 10 வட்டாரங்களிலும் நாங்கள் அதிகமான வட்டாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் அரசாங்கம் சார்ந்தவர்கள். எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிதியை நேரடியாக பிரதேச சபையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனால் மக்களும் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றிகள். இவ்வளவு நேரமும் பலத்த வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலே, ஏனென்றால் ஒரு வார காலம் இருக்கின்றது, அதற்குள் பிரச்சாரம், அவரும் ஒரு வேட்பாளர், இதற்கு அப்பால் இந்த பிரதேசத்தின் இணைப்பாளர், அதற்கும் அப்பால் அரச பிரதிநிதி, இப்படியான பல நடிவங்குகளை வகிபாகங்களை வைத்துக் கொண்டவர் திரு அந்தன் அவர்கள். கல்வி நெட் இணையதளத்திற்கு இவ்வாறான ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு நேர்காணலுக்கு அவர் ஒத்துழைத்திருந்தார்கள். உண்மையிலேயே அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றியதுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.